வைகோ அவர்களுடைய முதல்ல மதிமுக தொடங்குறதுக்கான காரணமா என்ன இருந்தது? திமுகவுடைய எதிர்பாடு எடுத்தது ஒரு அந்த மாதிரிதான் இப்போ வந்து மமமுக தொடங்குனது, இப்போ ஒன்னாயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி சசிகலா புதிய கட்சி தொடங்கி தாவேகா வந்ததுனால விஜய் பக்கமும் துரை வைகோ சாயிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய் அவர்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? துரை வைகோ அவர்கள் சப்போர்ட் பண்றாருன்னா அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்வி உங்கள்ட்ட முதல் கேள்வியா வரும்னு எதிர்பார்த்தேன். இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி துறையில் வேலை செய்கிற பெண்களில் 47% தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள். இவர்களுக்கு கல்வியை கொடுத்தது யார்? விஜய் கொடுத்தார். தாவேகா விஜய் அவர்கள் எங்களை அரசியல் படித்திருக்கிறார். நான் பெரியாரை படித்தேன், அண்ணாவை படித்தேன், அஞ்சலை அம்மாளை தேடி தேடி படித்தேன், வீரத்தாய் வேலுநாச்சியார் பாட்டியனுடைய வரலாற்றை படித்தேன். நாங்களும் உங்களோடு இருந்திருந்தால் ஆட்சி அமைத்திருக்க முடியுங்கிற வார்த்தைகள்லாம் பேசுனீங்கல்ல. அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமே அமமுக தான், டிடிவி தினகரன் அவர்கள் தான் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் மன்றத்தில் அது யாருக்காக எதிராக பண்ணீங்க? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொள்கை என்ன? கொள்கை எதிரி என்ன? பெரியாருடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அஞ்சலை அம்மாளுடைய சிந்தனைக்கு எதிரானவர்கள். பைபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவின் காரை செல்வராஜ். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதிமுக வாக்குறுதிகளில் வீசிக்கிட்டே இருக்காங்க. 3ஆம் கட்ட வாக்குறுதிகளையும் சொல்லிட்டாங்க. இன்னும் திமுகலேருந்து வாக்குறுதிகள் வரலை அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறத கவனம் பெற்றிருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குன்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ தேமுதிக வந்திருக்காங்க, ஓபிஎஸ் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு திமுக வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சீட் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இரட்டை இலக்குல வேணுங்கிற ஒரு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வேல்முருகன் கூட நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, எங்களுக்குமே வந்து நாங்கள் எப்பயும் கேட்டதை அதிகமாக தான் கேட்க போறோம் அப்படின்னு. ஸோ இந்த நெருக்கடிகள் எல்லாம் திமுக சமாளிச்சு உங்களுக்கு இப்போ நீங்களுமே மதிமுகல இருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி உங்களுடைய கூட்டணி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? தேர்தல் நோக்கின பயணம் எப்படி இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி அனைத்து கேள்விகளுமே இன்றைக்கு அரசியல் களத்திலே நடந்து கொண்டு இருக்கிற செய்திகள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நெருக்கடின்னு சொன்னீங்களா, அது மட்டும் எப்போவுமே திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடியாக இருந்ததில்லை. ஒரு புதிய இயக்கம் இல்லை, புதிதாக அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற இயக்கம் இல்லை. இதுபோன்று பல தேர்தல்களிலே கூட்டணியாக இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு முரண்பாடுகள் வந்தாலும் அமர்ந்து பேசி அந்த முரண்பாடுகளை கலைந்து கூட்டணியாக கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அணி பயணித்து வந்திருக்கிறது. இடையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றியான செய்திகள் நிறைய ஓடிச்சு. அதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்குள்ளே எந்த சலசலப்பும் இல்லை. அடுத்து பேச்சுவார்த்தை தொகுதி கூட குறைய கேட்பது என்பது இயல்பு, அதுக்கு போயிடுச்சு. மதிமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. வைகோ ஒன்று நினைக்கிறார், துரை வைகோ வலதுசாரி சிந்தனையோடு போகிறார்னு ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தது. அதுக்கும் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் எங்கள் கூட்டணி செல்லும் என்பதை உறுதியாக பதிவு செய்ததற்கு பிறகு எங்கள் மீது சுமத்தின அந்த அந்த ஒரு பரபரப்பான செய்திகள் பதுங்கு குழிக்குள்ள போய் உட்காந்துருச்சு. அடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சீட் ஷேரிங்கை பற்றி தான் கேட்குறாங்க, நாங்கள் கூட கேட்போம்னு எல்லாருமே கேட்குறாங்க. காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப அழுத்தமாக பேசக்கூடிய இடத்திற்கு நகர்ந்தது தான் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பை, வாசலை திறந்து வைத்தது. ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக யாருமே பேசுகிறதில்ல, தலைமை யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம். அவர்களும் காலம் தாழ்த்தி சொல்லுவது என்பது கேட்டு பெறுவோம், உரிமை குரல் கொடுப்போம் என்கிற நிலைப்பாடை கூட அவர்கள் எடுத்திருக்கலாம். இப்பொழுது ஒரு வேணுகோபால் அவர்கள், கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து நேற்றுக்கு சந்திச்சிருக்காங்க. அதனால் இந்த திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற இயக்கங்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை அறிந்து அதை வந்து ஓரளவிற்கு திருப்திப்படுத்துகிற அளவிற்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் திமுக தன்னை நகர்த்தி கொள்ளும் என்று நம்புகிறோம். ஒன்று, புதிதாக வந்திருக்கிற தேமுதிக, இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வருவதாக சொல்லுகிற செய்திகள், அது உண்மையாகிற பட்ச நிலையில் அவர்களுக்கான சீட் ஷேரிங்கை திமுக எப்படி ஒதுக்கப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நெருக்கடிகள் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒரு அழுத்தம்
கூட்டணி கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த அழுத்தத்தை ஆரோக்கியமான அணுகுமுறையின் மூலம் திமுக தலைமை சரி செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்புறம் நேற்றைக்கு மிகுந்த பரபரப்பாக மதுரையில் சசிகலா அவர்கள், அண்ணா, எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நிழற்படங்களோடு அந்த கொடி அழகாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த நடுவில் 3 பேருடைய அந்த படங்களும் வச்சுருந்தது. அதை லைன் ஸ்கெட்ச் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தடுத்து வருகிற அவங்க அதுக்கு விமர்சனம் வச்சுருந்தாங்க. புதுசாக இப்போ புதிய இட்லி, புதிய சாம்பார் மாதிரி புதிய கட்சின்னு அவங்க உருவாக்குறாங்க. இப்போ சாயம் வெளுத்துருச்சு. இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுக வழிநடத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதிமுகக்கே ஒரு எதிர்நிலையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட சாயம் வெளுத்துருச்சுங்கிற விமர்சனங்களை அமமுக அதை கேட்டேன். கொஞ்சம் விளையாட்டாகவும் கொஞ்சம் சிரிப்பாகவும் கொஞ்ச நேரம் என்னுடைய சிரிப்பை அடக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கடந்த தேர்தலிலே அதிமுக தோற்பதற்கு காரணமாக இருந்தது யார்? நீங்களே லிஸ்ட்டு போகிறீங்க. 70 தொகுதிகளில் அதிமுக தோற்றதற்கு காரணம் அமமுக வாங்கிய வாக்குகள். நாங்களும் உங்களோடு இருந்திருந்தால் ஆட்சி அமைத்திருக்க முடியுங்கிற வார்த்தைகள்லாம் பேசுனீங்கல்ல. அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமே அமமுக தான், டிடிவி தினகரன் அவர்கள் தான் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் பண்ணுறது. அது யாருக்காக எதிராக பண்ணீங்க? அதைத்தானே சசிகலா அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பண்ணுறது அரசியலுக்காக பண்ணுறாங்க. வேணும்னே எடப்பாடி அவர்களுடைய ஒரு நன்மதிப்பை கெடுக்கிறதுக்காக குற்றம் சாட்டுறாங்க. எடப்பாடி முன்னாடி ஒரு அரசியல் களத்தில் மக்களுக்காக ஏதாவது நின்றுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. வெறும் அரசியல் நோக்கத்தினாலையும் இவங்களை தோற்கடிக்கணுங்கிற நோக்கத்தினாலையும் இல்லை ஏதோ ஒரு சர்ச்சையை கிளப்பணுங்கிறதுக்காகவுமே வராங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு அதிமுகவில் நான் சேர்க்கிறேன்னு கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? டிடிவி தினகரன் ஐயா, எடப்பாடி அவர்கள் நீங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொன்னால் டிடிவி தினகரன் போய் சேர்ந்திருப்பாரா இல்லையா? ஓபிஎஸ் நான் வர்றேன்னு சொன்னார்ல. அந்த ஓபிஎஸ்ஸை இணைக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடியார் இருந்திருக்க முடியுமா முடியாதா? ஏன் அதை எடப்பாடியார் செய்யலை? ஆனால் அவர் இப்போ டிடிவி தினகரனை எடுத்து இணைச்சிக்கிட்டார்ல. ஏன்னா அவர் அந்த டிடிவி தினகரன் எதிர்க்காத அளவுக்கு வேற யாரும் எதிர்க்கல எடப்பாடி அவர்கள். அவர் பேசாத வார்த்தைகள் கிடையாது. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு முரணுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் ஒரு அரசியல் களம்னு வரும்போது கூட்டணி பலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவர் அதை விட்டு கொடுத்து டிடிவி தினகரன் வரட்டும், இந்த கூட்டணியில் இணைஞ்சாதான் நமக்கு ஒரு வலு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாருல்ல. ஸோ அவர் வந்து எல்லாரையும் விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த ஒரு டிடிவி தினகரன் யார் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது? யாரு கூட நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடியாரை நம்பி எடப்பாடியாருக்காக அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் வரவில்லை. தனக்கான அரசியல் களம் வேற எந்த இடத்திலுமே சிக்கிக்க கூடாது என்பதற்காக பாஜகவை மையப்படுத்தி அவர்கள் சொல்வதை கேட்பது போல் வந்து இங்க அதிமுகவோட கூட்டணிக்குள்ள வருகிற சூட்சமத்தை நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியாது? ஆனா அதிமுகவும் அமமுகவும் வேற கட்சி இல்லை, நாங்களாம் ஒண்ணுங்கிறாரு. அது எப்படி சொல்லுவாரு? இத்தனை வருஷமா எதுக்கு தனியா இருந்தாரு? இத்தனை வருஷமா அதிமுக தோற்று போவதற்கு ஏன் காரணமாக இருந்தார்? அதுக்கெல்லாம் எங்கேயாவது போய் ஞானி இப்படி பார்த்தா வைகோ அவர்கள் எதற்காக கட்சி தொடங்கினார்னு இல்ல, அது வரும், ஒரு முரண் தானே. அது வரும். நான் அந்த முரணை பேசும்போது அந்த கேள்வி நீங்க எங்களை பார்த்து கேட்கலாம். டெல்லியில போராட்டம் நடத்தி ராஜபக்சேவை அழைத்தது நாங்கள் எதிர்க்கிறோம், உங்கள் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியிலே வருகிறோம் என்று வந்தோம். அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. கூட்டணி சேர்ந்தது தவறு என்று மற்றவர்கள் விமர்சிப்பதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு இப்போ அதுக்கான கூட மதுவிலக்குக்கு நடைபயணம் போனாரு, அவங்க ஆட்சியில இருந்தாலும் அதை எதிர்த்து தான் போறாரு, அதெல்லாம் பாராட்டுறோம் நம்ம. இல்ல, அது பொது. ஆனா வைகோ அவர்களுடைய முதல்ல மதிமுக தொடங்குறதுக்கான காரணமா என்ன இருந்தது? திமுகவுடைய எதிர்பாடு எடுத்தது ஒரு அந்த மாதிரி தான் இப்போ வந்து மமமுக தொடங்குனது. இப்போ ஒன்னாயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி சசிகலா புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க. நாளைக்கு அவங்களும் போய் ஒன்னு ஆகலாம். ஒன்னு ஆகிறத பத்தி நான் தவறே சொல்லல. இதே அண்ணா டிடிவி தினகரன் அமமுகவை கலைத்து விட்டு அதிமுகவுடைய சேர்வதை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி போயிட்டு இப்படி சேர்வீங்களேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நாங்க வந்து இப்போ திமுக கூட இணைகிற பொழுது எங்கள் தலைவர் என்ன சொன்னார், அதுதான் முக்கியமான செய்தி. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இது நடந்தது, நாங்கள் வெளியில் வந்தோம், குறை சொன்னோம், அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் வைத்தோம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எங்களுக்கும் திமுகவிற்குமான கொள்கை வேறுபாடு எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் வைகோ அவர்களை வெளியேற்றியதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தில் வந்தால் எங்களால் ஒரு தொண்டர்களாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். அது நிறைய கேள்விகள் உண்டு. அது இன்றைக்கு வரைக்கும் அதை எங்களை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் திமுகவோடு இணைகிற பொழுது இந்தியாவினுடைய அரசியல் சூழலே மாறிப்போனது. 2014க்கு பிறகு மோடி அவர்கள் மதவாத சாதியவாத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி பெறுகிற களத்திற்கு தேர்தல் களத்தை மாற்றுகிற சிந்தனை, சிறுபான்மையினருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்ட களங்கள் எவ்வளோங்க யூபியிலலாம் அடித்து வரட்டுறாங்க.
நீங்கள் இப்போ எவ்வளவு பெரிய சிரமங்களை சிறுபான்மையினர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். ஒரு தனி நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி என்கிற நிலைக்கு அவர்கள் போகிற பொழுது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவனாக செய்ய வேண்டிய கடமை, திராவிட இயக்கத்தோடு ஒன்றிணைந்து அதை எதிர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். கொள்கை கூட்டணிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அது என்ன கொள்கை? அதுதான். ஆனா இப்ப தேமுதிக இணையும் போது அங்க கொள்கை கூட்டணி அவங்க நேத்து வரைக்கும் பாஜக கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட்டணிக்கு. இன்னைக்கு வந்து உங்க கூட சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக இது கொள்கை கூட்டணி ஆயிருமா? நல்ல கேள்வி, நல்ல ஷார்ப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. கொள்கை கூட்டணின்னு எதுக்காக சொன்னாங்கன்னா, கொள்கை என்பது ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம் என்பதுதான். மதவாத சாதியவாத இயக்கங்களை சிறுபான்மையினருக்கு எதிராக மதவாதத்தை முன்னிறுத்தியே இந்தியாவுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற நிலைக்கு ஒரு இயக்கம் வந்து இங்கே தமிழகத்திலே காலூன்ற நினைக்கிற பொழுது, இந்தியாவிலே ஆட்சியில் இருக்கிற பொழுது அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கிற கூட்டணி. அந்த ஒற்றை கொள்கை, இதுதான் கொள்கை. எதிரி யாருங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அந்த புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைகிறோம். அதுதான் முக்கியமான காரணமே தவிர ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தனிப்பட்ட கொள்கைகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்ப சில விஷயங்கள் திமுக செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி காங்கிரஸுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸையே சமூக நீதி பேச வைத்திருக்கிறோம். ஓகே சார், இப்போ துரை வைகோ அவர்கள் வந்து பேசுகிற இடங்கள் எல்லாம் விஜயை வந்து ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சில இடங்கள்ல வருது. அவர் வந்து விஜய் கடுமையாவோ விமர்சனம் செய்யறதை தாண்டி ஆதரிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவங்க பேசுறது சரிங்கிற மாதிரி, அவங்க போறது சரிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்க முடியுது. மதிமுகவில் ஏற்கனவே வைகோ அவர்களுடைய பேச்சுக்கும் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுக்கும் துரை வைகோ எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்ப இப்போ தாவேகா வந்ததுனால விஜய் பக்கமும் துரை வைகோ சாயிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய் அவர்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? துரை வைகோ அவர்கள் சப்போர்ட் பண்றாருன்னா அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்வி உங்கள்கிட்ட முதல் கேள்வியாக வரும்னு எதிர்பார்த்தேன். கடைசி கேள்வியாக ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கிறீங்க இறுதி கட்டத்தில். அவர் சொன்னதை நம்ம அப்படி பார்வையில் தான் அவர் சொன்ன கருத்து. அவர் வந்து ஒரு படித்த அரசியல்வாதி இல்லை. ஆரம்ப காலத்திலேருந்தே அரசியலிலே புழங்கி அரசியல்லே வளர்ந்து அரசியல்லே இருந்து வந்தவர். இப்போவும் சொல்லுவார், நான் அரசியலுக்கு புதுசு, இன்னும் நான் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும்னு வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் சொன்ன கருத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவிலே மதவாத இயக்கங்களை பேசுகிறோம். இன்றைக்கி நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கலாம், எப்படி கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருக்கிற பொழுது இப்போ திமுக மட்டும்தான், மதிமுக மட்டும்தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் தாய் கழகம் திராவிட கழகமும் இணைந்து நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கால இளைஞர்கள், இப்போ அவர் பெரியாரை வச்சுருக்காரு, அண்ணாவை வச்சுருக்காரு, ஒரு 5 தலைவர்களை வீரத்தாய் வேலுநாச்சியாரை வச்சுருக்காரு, அஞ்சலை அம்மாவை வச்சுருக்காரு. அந்த 5 தலைவர்களை கொண்டு போகிற பொழுது, ஆனால் நான் அதில் வேறுபட்டு என்ன பார்ப்பேன்னா, இன்றும் அவர் பெரியாரை புரிந்து கொள்ளவில்லை. இன்றும் அவரை பெரியாரை பற்றியான சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை கொள்கைகளை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசவில்லை. அவருக்கு தெரியவும் தெரியாது என்பதுடைய, ஆழமாக தெரியாது என்பதுடைய என்னுடைய பார்வை. ஏதோ அப்படி பேசையில் 2 வார்த்தையை சொல்லிட்டு போலாமே தவிர ஆழமாக தெரியாது என்பது என்னுடைய பார்வை. இன்னும் அவர் பெரியாரை படிக்க வேண்டும். அவர் பெரியாரை படித்து, அவர் பெரியாரை உணர்ந்து, தேர்தல் களத்திலே திமுக தான் எதிரி என்கிற நிலைப்பாட்டில் மட்டுமே உங்களுடைய அரசியல் வாழ்வை நகர்த்தி விடாமல், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொள்கை என்ன? கொள்கை எதிரி என்ன? பெரியாருடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அஞ்சலை அம்மாளுடைய சிந்தனைக்கு எதிரானவர்கள். அதுதான நிலைப்பாடு. அப்பொழுது அந்த கொள்கை வழி அரசியலையும் இதோடு சேர்த்து இணைத்து கொண்டு போகிற பொழுதுதான் அவரோடு இணைந்திருக்கிற அந்த இளைஞர் பெருங்கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. நீங்க எதிரி திமுக தான், நாங்க திமுகவை தான் எதிர்க்க வந்திருக்கோம், பாஜக வந்து நாங்க எம்பி எலெக்ஷன் வரும்போது நாங்க பாத்துக்க போறோங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொடுக்குறாரு. அப்ப எனக்கு இப்ப கொள்கையெல்லாம் வேண்டாம், கொள்கை எப்போ எடுக்கணுமோ அப்போ மட்டும் எடுப்பேன், அது அரசியலா? ஒரு இயக்கத்திற்கு எது வலுன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் சொல்லுவார், அழகாக சொன்னதாக நேற்றுக்கு ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொலியில் சொன்னது, ஒரு இயக்கத்திற்கு கொள்கை தான் முக்கியமே தவிர தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை மட்டும் நிர்ணயிக்க இருப்பதல்ல ஒரு கட்சியினுடைய பின்புலம். ஒரு கொள்கை தான் ஒரு அரசியலை நகர்த்த முடியும். கொள்கை சார்ந்த அரசியல் எடுக்காமல் தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பது என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கொள்கை எதிரின்னு சொல்றோம் பாஜகவங்கிறாரு. அது அப்ப கொள்கைக்கு எதிராக நிலைப்பாட்டை எதிர்க்கணும்ல. அப்பதானே உன் தொண்டன் உன் பின்னால இருக்கிறவன் உங்களை எதிர்க்கிறது, அடுத்து நாங்க அவங்க எதிர்க்கிறோம். அவங்க செய்யற பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்ல, மாலை நேர கல்லூரி காலை நேர கல்லூரி மாதிரி. காலையில நான் இதை பேசுவேன், மாலை நேரம் அதை பேசுவேன் அப்படின்னு சொல்ற அரசியல் அது ஒரு நல்ல அரசியல் இல்லை.
மனசாட்சியே இல்லாம அதாவது பேசுறீங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் துரை வைகோ அவர்கள் சொன்னதோட அர்த்தம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞர் பெருங்கூட்டம் அவர் பின்னாலே வருகிறது, பெரியாரை பற்றி பேசுகிறார், அண்ணாவை பற்றி பேசுகிற பொழுது அடுத்த சமூகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், மதிமுக, திராவிட கழகம் என்கிற இந்த பெருமை இயக்கங்களுடைய அந்த போக்கு என்பது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து கொண்டு போவதற்கு பெரியாரை அவருடைய தொண்டர்களை படிக்க வைக்கிறார். அவரே ஒரு திராவிட கழகமா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? எதை இப்ப அவங்க வந்து இந்த கொள்கையில போய் சேர்றாங்க அப்படிங்கும்போது அது நிலைப்பாடு வந்து அடுத்த நிலை இப்ப திமுக, மதிமுக அந்த ஒரு அட்டவணையில நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது தாவேக்காவும் அவங்க வந்து அவங்க பொலிட்டிசைஸ் பண்ண போறாங்க யங்ஸ்டர்ஸ்ங்கும் போது அவங்க அந்த வரிசையில கொள்கை பேசட்டும், சமூக நீதி, சமத்துவத்திற்கு, பெண்ணுரிமைக்கு எதிரான, மதவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை பாஜக எடுக்கிற பொழுது கடுமையாக எதிர்க்கட்டும். அங்கிள் ஹாய் ப்ரோ அப்படின்னு டான்ஸ் ஆடுறத மோடிக்கிட்ட ஆடட்டும், அமித்ஷா கிட்ட ஆடட்டும், இப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு ஹாய் ப்ரோம்பர், அதெல்லாம் எங்கள் அமித்ஷாட்ட பேசட்டும், மோடிக்கிட்ட பேசட்டும். பாராளுமன்றத்தில் அவர்கள் அதற்கு மதவாதத்துக்கு ஆதரவாக பேசுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய குரல் இங்கே எங்கள் தலைவர் வைகோவினுடைய குரல் ஒலிக்கிறதா இல்லையா? சிறுபான்மையினருக்கு எதிரான அணுகுமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தது யார்? அதற்கு தாவேகா விஜய் குரல் கொடுக்கட்டும். சிறுபான்மையோட ஓட்டே அவர் பக்கம் தான் போக போகுதுங்கிறாங்க. அவர் வந்து சிறுபான்மையை சார்ந்த ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவரே சிறுபான்மையரா இருக்கும்போது அவர் பக்கம் தான் அந்த ஓட்டு. கன்னியாகுமரியிலிருந்து பனையூருக்கு சாலை போட்டாரு, தனியா பாதை போட்டு தனியா ஒரு ட்ராக் எல்லாம் போட்டு சிறுபான்மையரெல்லாம் கும்பலாக வந்து அவர் மேலே வந்து உட்காந்துட போறாங்க. எல்லாம் பேசக்கூடியதானங்க தேர்தல் நேரத்தில். கிறிஸ்தவர்கள் முழுவதும் இயேசு பிதா பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி மேலே பஜனை பாடுறதுக்கு போய் பாடிக்கிட்டு இருந்தால் உடனே எல்லாரும் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? தேர்தல் களம் என்பது அது அல்ல. தேர்தல் களம் நீங்கள் ஒடிசாவில், வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், தென் மாநிலங்கள் நடக்கிற தேர்தல் களங்களுடைய அணுகுமுறை வேறு. மக்கள் அரசியல் தெளிவு மிக்கவர்கள். அதாவது சாதியம் இருக்கும், வேட்பாளரை நிறுத்துவாங்க, பெரும்பான்மையான சாதியில் இருக்கிற வேட்பாளரை நிறுத்துவாங்க, ஆனால் சாதியை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு மறைமுகமாக போகும். அதுவே சில நேரங்களிலே வந்து ஜெயலலிதா அவர்கள் செய்வார்கள். ரொம்ப வலுவே இல்லாத ஒரு சாதிக்காரரை நிறுத்தி நான் வெற்றி பெற வைத்தேன் பார் என்று சொல்லுவார். அப்படிலாம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். என்னால் அந்த இடத்துல வந்து சாதியம் வந்து நான் தான் இந்த ஊரில் மிகப்பெரிய சாதி 60% நாங்கள் தான் அப்படி நிற்கிறவங்க இடத்துல ஒரு 10 பேர் இருக்க ஒரு சாதிக்காரனை நிற்க வச்சு வெற்றியடைய வைக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குமே தவிர தேர்தல் களத்திலே சாதியம் முன்னிலைப்படுத்தப்படாது. சாதியை நீங்கள் முன்னிலைப்படுத்தி தேர்தல் கூடத்தில் உங்களுடைய பிரச்சாரத்தை வைத்தால் உங்களுக்கு தோல்வி நிச்சயம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது தாவேக விஜய் முதலில் பெரியாரை படத்தை போட்டால் மட்டும் போத்தாது. பெரியாரை நீங்கள் படிக்க வேண்டும், அண்ணாவினுடைய அரசியல் பாதையை நீங்கள் படிக்க வேண்டும். தேர்தல் என்பது இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு போகும். இயக்கம் என்பது நீடித்து நிற்பது. இந்த நீடித்து நிற்கிற இயக்கத்திற்கு தேவை கொள்கையலான அணுகுமுறை தானே தவிர இந்த அரசியல் லாப நட்ட கணக்குகள் பார்த்து கொண்டு அரசியல் இயக்கம் நகர்வது என்பது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்களாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர எதிர்காலத்தில் அவர்கள் அப்படி வர வேண்டும். திராவிடம் பேச வேண்டும், பெரியாரை பேச வேண்டும். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வந்தால் ஒரு பெருங்கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், அவர் பின்னால் போகிற கூட்டம் எதிர்காலத்தில் பெரியாரை படிக்கும், அண்ணாவை படிக்கும், திராவிடம் தழைத்து நிற்கும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் துரை வைகோ அவர்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணாங்களே தவிர உடனடியாக அவரை பாராட்ட வேண்டும், ஒரு சலசலப்பை உருவாக்கணும் அப்படிலாம் அவருக்கு பேச தெரியாது. இயல்பாக பேசக்கூடியவர். ஆனா இப்போ இளைஞர்களை வந்து அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்கங்கும் போது திராவிட கழகங்கள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தவறிடுச்சோ, அதனால தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்து அவங்க அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சா? இல்ல, அரசியல் படுத்துங்கிறது திராவிட இயக்கங்களுடைய தொடர் நிகழ்ச்சி. அது நீங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர் சொல்றது கேட்பாங்க, அவர் பின்னாடி கூட்டம் போறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி திராவிட கொள்கைகளை தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் அம்பேத்கரை பத்தியோ அண்ணா பத்தியோ நம்ம தெரிய வச்சிருக்கணும்ல. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அதை யாராவது ஒருத்தர் தாவேகா விஜய் அவர்கள் எங்களை அரசியல் படித்திருக்கிறார், நான் பெரியாரை படித்தேன், அண்ணாவை படித்தேன், அஞ்சலை அம்மாளை தேடி தேடி படித்தேன், வீரத்தாய் வேலுநாச்சியார் பாட்டியனுடைய வரலாற்றை படித்தேன், இதையெல்லாம் படித்து அறிந்து கொண்டேன், சமூக நீதியை தெரிந்து கொண்டேன், சமத்துவத்தை தெரிந்து கொண்டேன், யாராவது பேசினானா? எவராவது ஒருத்தர் அவங்க மாவட்ட செயலாளர் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? எல்லாம் விசில் அடிச்சுன்னு திரியிறான் ரோட்டில், விசில் அடிச்சுக்கிட்டு திரியிறான் ரோட்டில். இதுதான் அவர்களுக்கு விஜய் கொடுத்திருக்கிற அரசியல். இந்த தேர்தல் அடுத்த தேர்தலை அப்படித்தான் வைத்திருப்பார். அவர்களுக்கு கொள்கை வழி அரசியலை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். என்றைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகளாக அந்த தொண்டர்களை அவர் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் தான் விஜய் அரசியல் செய்ய முடியும்.
அரசியல் தெளிவு பெற்றுவிட்டால் அவரோடு செல்பவர்கள் திராவிடத்தை அறிந்து கொண்டால் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த இளைஞர்களாக மாறி விடுவார்கள். அப்படி மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதை குறைச்செல்லாம் மதிப்பிடலை, மாற வேண்டும் நினைக்கிறோம். இப்போது வரைக்கும் அது இல்லை. விஜயண்ணா படமே போட மாட்டேங்காங்க. ஏன் போட மாட்டேங்காங்கன்னு அழுகுது ஒரு பொண்ணு. பக்கத்தில் திமுகவினுடைய மாநாடு நடந்து முடிச்ச ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிற உதவித்தொகையினால் நான் படித்தேன், படிப்பை நிறுத்தினேன், இப்போ படிச்சிருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு இது கொடுக்குறாங்க, இது கிடைக்குது, இது கிடைக்குது, நான் நல்லா படிக்கிறேன், படித்து வேலைக்கு வந்துட்டேன்னு பேசக்கூடிய ஒரு ஒரு இளைஞர் சமூகம் திராவிட இயக்கங்கள் கட்டமைத்திருக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் இது. அதை நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த உடனே திராவிட கழகத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் விஜய் நகர்ந்து விடுவாரா? சரி, இன்னொரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் ஆட்சியில் இருக்கிறேன், இல்லை நீங்கள் பவித்ரா சேவியர், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் முதல்வராக இருக்கீங்க. உங்கள் மேலே நான் குறை சொல்லுகிறேன், உங்களை நான் எதிரியாக பாவிக்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் நான் குற்றம் என்று சொல்லுகிறேன். அந்த குற்றத்தை நான் எப்படி நிவர்த்தி செய்வேன் என்று நான் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? கட்டாயம். அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? தெரியாது. வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. என்ன வாக்குறுதி? நம்பர் 1 மாநிலமா ஆமா போடுவாரு, பஸ்ஸை கொடுப்பேன், ஸ்கூட்டரை கொடுப்பேன், காரை கொடுப்பேன். ஆமா, ஒரு சுகாதாரமான கழிவறை இருக்கும், பள்ளி கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிலபஸை மாத்துவோம், போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க காசு கொடுத்து கோச்சிங்லாம் போக வேணாம், நீங்க பள்ளியில இருக்கக்கூடிய பாடத்தை படிச்சாலே போட்டித் தேர்வுகள் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய வாக்குறுதி. பரவாயில்லையே, முதல்வர்னு உங்களை சொன்ன உடனே நீங்கள் கருத்தியல் ரீதியாக வர ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியெல்லாம் சொன்ன இதெல்லாம் புதுசா? பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி 7500 அரசு பள்ளிகள், 7500 அரசு பள்ளிகளிலே மாதிரி பள்ளிகளாக மாற்றி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் போக இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் என்றுமே இல்லாத அளவிற்கு தமிழக மாணவர்கள் வெற்றியடைந்து வருகிறார்கள் என்கிற பார்வை தாவேக விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? 7500 பள்ளிகளை மேம்பட்ட பள்ளிகளாக கொண்டு வந்திருக்கிறோம் என்பது தெரியுமா தெரியாதா? கிட்டத்தட்ட 13500 மாணவிகள் கல்வியிலே இடைநிற்ற மாணவிகளை 1000 ரூபாய் மூலம், அந்த உதவித்தொகை மூலம், இலவச பஸ்பான் மூலம் மீண்டும் கல்லூரிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிற மாநிலம் 38% பெண்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறீங்க. உங்களை மாதிரி 38%. ஆல் இண்டியா ஆவரேஜ் எவ்வளவு? 28%. இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி துறையில் வேலை செய்கிற பெண்களில் 47% தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள். இவர்களுக்கு கல்வியை கொடுத்தது யார்? விஜய் கொடுத்தாரா இல்லை அவங்க அப்பா கொடுத்தாரா? மகிழ்ச்சி சார், இத்தனை பட்டியல் இருக்கு, பண்ணிருக்கோம். அதெல்லாம் தாவேக்க விஜய்க்கு பண்ணாரு, அவர் போட்டுக்க லிஸ்ட். என்ன மாதிரியான ஒரு சூழல்ல தான் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லைகள் அதிகமாயிருக்கு, போஸ்கோ பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. புள்ளி விவரத்தை கொடுத்துறேன் நான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100% சரியா இல்லாம பேச மாட்டேன். பெண்கள் இப்போ வந்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் கொடுத்திருக்கிற தீவிரப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சென்னை முதன்மை. நீங்கள் சொன்ன போக்சோ கேஸ், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ரேப் கேஸ் எடுத்துங்க. முதல்ல பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு குற்றங்கள் 2019 2020 வரைக்கும் 21 வரைக்கும் பதிவானது 442 வழக்குகள். இப்பொழுது 7% உயர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் 441 471 உயர்ந்திருக்கிறது. அதுவும் உயரக்கூடாது. 7% வளர்ச்சி. ஆனால் இதே எடப்பாடியார் காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 9% கூடியிருக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கூடியிருக்குது? நான் கொடுக்குற புள்ளி விவரம். போக்சோ வழக்கு 86% உயர்ந்திருந்தது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில். அந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்திலே அவர் ஆட்சி பொறுப்பிலிருந்து அவர் ஆட்சி பொறுப்பு விட்டு இறங்குகிற பொழுது 86% உயர்ந்திருந்தது. நான் புள்ளி வர சொல்கிறேன். 2396 வழக்குகள் அவருடைய ஆட்சி காலத்தில் 4463 வழக்குகள் பதிவாயிருந்தது. இதே இந்த ஆட்சி காலத்தில் 20% மட்டுமே உயர்ந்திருக்கிறது. என்ன பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க? பொதுவாக சொல்கிற செய்தி அது. ஆனா இப்போ அங்கங்கே நடக்கிற சார், உங்களுடைய கருத்து கணிப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ ஒரு ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் மற்றொரு ஆட்சியை மாற்று ஆட்சியை கொடுக்குறாங்க, அங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கொடுக்குறாங்க. அது 1% கூட உயராம பாத்துக்கிறது தானே உங்களுடைய நம்பிக்கை. பொதுவாக நம்பிக்கையில தானே கொடுக்குறோம். அப்போ இதை விட அவங்கள விட நாங்க கொஞ்சம் கம்மியா இருக்கோம், இல்ல அவங்கள விட நாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கோம்னு கம்பேர் பண்ணி நம்ம அதுல இருந்து மக்கள் கேள்வியில் தப்பு. நான் முதல் செய்தி அந்த வன்புணர்வு சொல்லையிலே சொன்ன 27% உயர்ந்தது. அது கூட உயரக்கூடாது என்று நான் வார்த்தையை சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நம்ம செய்யறோம். ஆனால் 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்திலே இன்றைக்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள், எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது, ஐடி செக்டார் உருவாகி இருப்பது இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இங்கே இல்லை.
எல்லா மாநிலங்களிலும் இருந்து இங்கே வந்து கலந்துட்டாங்க. இப்போ இங்கே இது போன்றது நிறைய மாற்றங்கள் ஒரு சூழல் நிகழ்கிற பொழுது முற்றிலுமாக எதையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப விரிவாக போய் ஒரு பேர் கெட்டு போயிடறாங்க. அதாவது சட்டம் ஒழுங்குங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இது இயல்பாக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வந்துச்சுன்னா எந்த தொழிற்சாலையும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டான். நீங்கள் அதெல்லாம் சரியாக இருக்கிறதுனால தான் தொழிலதிபர்கள்லாம் தொழில் தொடங்க வர்றாங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் இருக்கிறதே குறையணும், இல்லாமல் இருக்கணும் என்பதுதான் கனவு. ஆனால் முற்றிலுமாக அதை ஒழித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக பார்த்தோம்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக சார். பல்வேறு விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்காகவும் நீங்கள் பேசின கருத்துக்களுக்காகவும். தொடர்ந்து பேசலாம். களம் மாறும் தொகுதி பங்கீடுகள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் மற்றும் ஒரு சந்திப்பில் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் நன்றி சார். நன்றி. மிகச்சிறந்த நெறியாண்மையோடு சிறந்த கேள்விகளை போட்ட சகோதரி பவித்ரா சேவியர் அவர்களுக்கும் பை த பீப்புள் நேயர்களுக்கும் என்னோட முதல் நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி.